இது ஏன்னு சொன்னா இது மாப்பிள்ளைக்கு மட்டும்தான் வந்தது. அரேஞ்ச் மேரேஜ் அப்படித்தான் சொல்லுவாருன்னு சொன்னாங்க. சரியா? 24 கலர் இல்ல சொல்ல மாட்டார். நீங்கள் இன்னும் அன்னைக்கு முற்றுக்கால இருந்து என்ன உங்களோட காதலை வெளிப்படுத்த இல்லையா? அந்த பொம்பளை பிள்ளைக்கு அண்ணியையும் தெரியும். ஆனா அண்ணா என்னடா ஒரு சிரிப்பு, அந்த சிரிப்பிலே மயக்கிருப்பான். இவ்வளவு நேரத்து ஒரு கதை இல்லை. ஓமா ஒரு பேச்சுக்காது இல்ல நான் விடுவேன். சரி அண்ணா வணக்கம். வணக்கம். ரைட், அப்போ திருமணம் முடிஞ்சாச்சு அப்படியா? கல்யாணம் முடிஞ்சுன்னா எழுத்து அப்படி தானே? எழுதியாச்சா? எழுதி முடிஞ்சுது. சரி, வாழ்க்கை முடிஞ்சுதான் துவங்குதா? என்ன அன்னைக்கு தானே வாழ்க்கை துவங்குது. ஆம்பளைக்கு வாழ்க்கை முடிஞ்சது தானே உண்மை. ஓமா இல்லையா? கல்யாணம்னா ஆம்பளைக்கு வாழ்க்கை முடிஞ்சுதான் துவங்குதா? பெண் பிள்ளைக்கு வந்து பிறந்த வீட்டில இருந்து புகுந்த வீட்டுக்கு வாரா, புதுசாக வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் மாப்பிள்ளைக்கு சோழி முடிச்சு, அதான் சுதந்திரம் பறி போயிடும். எவ்வளோ ஆகிக்கிறாங்க பொடியில் கல்யாணம் ஆகிக்கிறாங்க. சரி, சும்மா விளையாட்டு சொன்னாலும் சில விஷயங்கள் அப்படித்தானே. திருமணம் வந்தால் சில கட்டுப்பாடுகள் இருக்குது. பழைய மாதிரி இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸை சுற்றலாது, வைஃபோட தான் நாங்கள் டைம் செலவழிக்கணும். அப்படித்தானே அண்ணி? ஓமா ஒரு பேச்சுக்காது இல்லை நான் விடுவேன், அவர் ஃப்ரெண்ட்ஸோட போய் விரட்டுவேன்னு சொல்லுவான்னு நினச்சேன். சரி, ஓகே. 2 பேரும் அழகான ஜோடி, நல்ல கலரில் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. யார் செலக்ட் பண்ண இந்த கலர் 2 பேருக்கு? எல்லாரும் இல்லை, நீங்கள்லாம் செலக்ட் பண்ணிருக்கீங்க. உண்மையாவோ? யார் செலக்ட் பண்ணது? ஃபேமிலியில் எல்லாருமே சொன்னாங்களா? 19 சொன்னாங்க. நல்லா இருக்கே. ஆனால் பெரும்பாலான இடங்களில் வந்து பொம்பளை தான் செலக்ட் பண்ணுவோம். எனக்கு பச்சை கலர் தான் போகணும் இல்லையா? அப்போ பரவாயில்ல, ஏதோ ஒரு வகையில் அண்ணா கொடுத்து வச்சது, கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குன்னு. சரி, முதல்ல 2 பேருக்கும் வந்து நான் கல்யாணத்தோட விரலாம் போயிட்டு நான் பிஸி ஆகிட்டேன். அன்றைக்கு அந்த அக்கா சொன்னோம், அண்டே கொண்டே கொடுங்க அப்படின்னு கேட்டுவான் அந்த அக்கா. பட் எனக்கு நேரம் இல்லாதெல்லாம் அண்டே கொண்டு தர முடியல. இன்றைக்கு வந்தனா. சரியா? ஓகேயா? ரைட். முதல்ல 2 பேருக்கும் முதல்ல இனிய திருமண வாழ்த்துக்கள். அதே மாதிரி இன்றைக்கு இனிய பதிவு திருமண வாழ்த்துக்கள். வளமோட நலமோட மகிழ்ச்சியா வாழ வாழ்த்துறோம். சரியே? சூப்பர். அப்போ உங்களுக்கு நிறைய பரிசு வந்துருக்கு. மிக்கி ஒவ்வொரு நான் கொடுத்துருங்கம்மா. நாங்கள் எடுக்க கஷ்டம் அண்ணா வேண்டுங்க. ரைட்பா. அண்ணா வேண்டி என்ன செய்யணும்னு சொன்னால், நீங்கள் இன்னும் அன்னைக்கு முற்றுக்கால இருந்து என்ன உங்களோட காதலை வெளிப்படுத்த இல்லையா? கண்ணே நான் உன்னை காதலிக்கிறேன். சரி, அது நீங்க இன்னும் செய்ய இல்லையா? அதனால இப்ப அன்னைக்கு நீங்க முட்டுக்கால இருந்து ப்ரொபோஸ் பண்ண போறீங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அண்ணி. முதல்ல செய்துட்டு இருந்தாங்க. வாங்க டி. தெரியுது எனக்கு. எல்லாம் என்னது? முதல்ல கொடுத்துட்டு இருந்தாங்க எல்லாம். அதான் இல்லாட்டிக்கு வேண்டாம்னு சொன்னா. அண்ணி வேண்டாம் இல்லாட்டி. இப்படி வேண்டாம். சரி, என்ன சொல்லி கொடுத்தார்? என்ன சொல்லி கொடுத்தவர்? நான் வீட்டை போறேன், ஏதாவது சொல்லி கொடுக்கணும் சொன்னா அப்படியும் கொடை கொடுக்கறாது. ஏதாவது அன்பே யார் உயிரே அந்த மாதிரிலாம் நிலை கூட இல்லையே. எனக்கு ஒரு கதை வெளியானது. உண்மையா சொல்லுங்க, இது அரேஞ்ச் மேரேஜோ லவ் மேரேஜோ? எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாலும் சாமி சொல்லுங்க, இது அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜா? அரேஞ்ச் மேரேஜ் அப்படித்தான் சொல்லுவாருன்னு சொன்னாங்க. சரியா? இது அரேஞ்ச் மேரேஜ்னு சொல்லு. நான் கடைசியா வாங்கின விஷயத்துக்கு
மிக்கி அடுத்த பாஸ்கரை கொடுக்க கிஃப்டை கொடுப்போம் நாங்கள். சரி அண்ணி ஒருவேளை அண்ணாங்க அந்த பூவை கொடுத்தா என்ன சொல்லி கொடுப்பீங்க? ஐயோ நம்ம பக்கம் திருப்பிட்டானே. அதான் சரி 2 பேரும் ஜோக்கானாங்க இந்தாங்க குடியுங்கோவா. சரி சிறப்பாக வாழ வாழ்த்துறோம். ரியாலிட்டியாக இருக்கணும் லைஃப்ல என்ன. ரைட் அதை கொடுத்துருங்க மிக்கி. ரைட் ஒரு ஹார்ட் ஷேப்பில் ஒரு சாக்லேட் பாஸ்கெட் உண்டு. பிடிச்சிருக்கா? அதுக்குள்ள இனிப்பான விஷயம் நடக்க நாங்கள் எப்பயுமே இனிப்பு விஷயங்களை பகிர்ந்து கொள்வது நல்ல என்ன. அப்போ இந்த பூங்கத்தில் நிறைய பூக்கள் இருக்கு இல்லையா, அதில் ஒரு பூ அண்ணின்னு வைப்போம். அண்ணி எந்த பூ? நடுவில் உள்ள ரோசா பூன்னு சொல்லுது எனக்கு தெரியும். பார்த்தேன் அண்ணா வந்துட்டு பக்கத்தில் உள்ள ஒரு வெள்ளை பூ எல்லாம் அண்ணா ஒரு சோப்பு வைப்பேன். மிச்ச பூக்கள்லாம் யார் மிச்ச பூக்கள்? இந்த இவா ஒரு ஆள், இந்த தம்பி ஒரு ஆள், இங்கே வந்து சொந்தங்கள் சின்ன பிள்ளைகள் அதாவது எல்லாருமே வந்திருக்கணும் இல்லையா, அதனால தான் இந்த திருமணம் அழகா இருக்கு. அது அந்த பூங்கொத்து மாதிரியே உங்களோட வாழ்க்கையில் நிறைய உறவுகள் சேர்க்கணும்னு வாழ்த்துறோம். சரியா? ரைட். சாக்லேட் பாஸ்கெட் இனிப்பு கொடுத்தாங்க இல்லையா, உங்களோட வாழ்க்கையில் இன்னும் இனிப்பான விஷயம் நடக்கட்டும். ஆம்பளை பிள்ளை பிறந்தா கற்கண்டு, பொம்பளை பிள்ளை பிறந்தா பேண்ட் வாஷா என்ன அண்ணி என்ன அண்ணி அது கேட்கலையே. சரி ஓகே ரைட். இன்னைக்கு அடுத்ததையும் கொடுத்துருங்க. சரி அடுத்தது வந்து நட்ஸ் பாஸ்கெட். இது ஏன்னு சொன்னா இது மாப்பிள்ளைக்கு மட்டும்தான் வந்தது. இதையாவது கொடுத்து சாப்பிடட்டான் அதையும் சொன்னாங்க. இந்த கடைக்குள்ள இருந்து ஒளிஞ்சு நொறுக்காம இதையாவது மற்றவங்களுக்கு கொடுத்து சாப்பிடுங்க. அண்ணியோட சாப்பிட்டா ஓகே. நீங்கள் ஒரு நட்ஸ் பிரியர் அவனு கேள்விப்பட்டான். அதனால வெரைட்டி உரைப்பு நட்ஸு எல்லாமே இருக்குது. அதில் வெரைட்டியாக இருக்குது. சரியா? நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம், தாராளமாக கொடுத்தும் கொள்ளலாம். சரி நிறைய இருக்கிறபடியெல்லாம் கொடுத்து சாப்பிடுங்க தண்ணி நொறுக்காம என்ன. கண்டிப்பாக இது தேவைப்படும். ரைட். அடுத்தது சரி இதை வாங்கி என்னன்னு கெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் உடைக்க சொல்லுவோம். அதை வாங்கி என்னவா இருக்குமெண்டு அண்ணி விடுவோம். அண்ணி சொல்லுங்க என்னண்டு என்ன அது? சாரியோ யார் நீங்களே கொடுத்தீங்க? சாரின்னு சொன்னது சாரியா? உண்மையே அண்ணி சாரியே சாரியா வந்தது இருக்கலாம் தெரியல. அண்ணா சொல்லுங்க என்னண்டு தெரியல. ஆனா அண்ணா என்னடா ஒரு சிரிப்பு ஒன்று, அந்த சிரிப்பிலே மயக்கிருப்பாண்டி என்ன. இவ்வளோ நேரத்தில் ஒரு கதை இல்லை, மெக்கமானது வேஸ்ட். ஒரு கதை இல்லை, இந்த நேரம் ஒரே புன்னகை மண் அண்ணன். சரி நான் பிறகு லாஸ்ட் விஷயத்துக்கு வர்றது ஓப்பன் பண்ணி பாருங்க என்னண்டு பாப்பா. ரைட் பாப்பா முன்னுக்காட்டு அப்படி போய் சூப்பர். அப்போ அன்னைக்கு ஒரு சாரி, அண்ணனுக்கு ஒரு வேட்டி ஷர்ட். வெளியே எங்கேயாவது இந்த வெளியிடத்தில் எடுப்பீங்க ஷூட்டுகள், அவுட்டோர் ஷூட்டுன்னு பேரில் எடுத்து முடிஞ்சுதே எடுக்கணும். அதுக்கு தான் இந்த உடுப்பு உங்களுக்கு காணும் என்ன நிறைய வந்து நினைக்கிறேன். அப்போ இதை நீங்கள் உடுத்தி எங்கேயாவது கோயில் உள்ளங்களில் போய் விடுவாங்க காமராமார்கள், அங்கே தவளுங்க இங்கே தவளும் கொண்டு அப்படி தவளை எடுத்துகிட்டு வருவோம். பிறகு பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்கும் என்ன. சூப்பர். பிடிச்சிருக்கா உடுப்பு? ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் லாஸ்ட்டாக ஒரு ஃப்ரேம் இருக்குது, அதை நாங்கள் கட்டாங்கட்ட தான் கொடுப்போம். சரி இப்போ யார் கொடுத்தோன்னு சொல்லிங்கன்னா ஓகே. ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னால் எங்களுக்கு கொடுத்தவங்க சொன்னாங்க இந்த மாதிரி அரேஞ்ச் மேரேஜ் எல்லாம் கிடையாது, நீங்கள் காதலிச்சு தான் கல்யாணம் கட்டினீங்களா, உங்களோட காதலை வெளிப்படுத்தாமல் அரேஞ்ச் மேரேஜ்னு முடிச்சு விட்டீங்களான்னு ஒரு கதை வந்தது. அதான் யாரோ உண்மை சொல்லுங்க, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. ஆனால் யாருமே கதைக்கு இல்லை, சொந்தம் இல்லவா உங்களுக்கு போமா இல்லையோ காதலிச்சீங்களா நீ. சரி பேசியப்ப பிள்ளைய உங்களுக்கு திருமணம் பேசியப்ப எவ்வளோ காலம் பேசி? 1 மாசத்துக்கு. என்னண்டு எவ்வளோ காலமாக்கா? 2 மாசமா நீங்க போனே கதைக்கல. அத்தானு செல்லம் அம்மா கொண்டு 2 பேரும் லைன்ல நிற்கவே இல்லை, கதைக்கவே இல்லை, காதலிக்கவே இல்லை. புலனாய்வுத்துறையை வச்சு நாங்கள் ஆராய்ச்சி தான் வந்து நான் அழிஞ்சேன். சரியா? சரி ஒரு விஷயம் எக்ஸாம்பிள் சொல்லவா? ஒரு எக்ஸாம்பிள் உண்டு, ஒரு பாட்டு உண்டு உங்களுக்கு இருக்கு. சரியா? தான் இருக்கு. ரைட். கேளுங்க. என்னவா எத்தனை பொண்ணுங்க வந்தாக, என்ன முதல்ல இருந்து கேட்டு வந்தாக, அங்கிருந்து கேட்டு வந்தாங்க, கடைசியில் அண்ணி உடிஞ்சு விட்டாலே. சரி இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேனே, நீங்க R2 கண்டுபிடித்து ஈஸியா இருக்குன்னு நினைக்கிறேன். சரியா? இதுல நிறைய பேருக்கு விஷயம் தெரியாது. நீங்க லவ் பண்ற டைம்ல அவங்க 2 சாரி வாங்கி கொடுத்தீங்க. ஓமா இல்லையா? இல்ல ஒரு கோல்டு கலர் சாரி உண்டு, ஒரு சில்வர் கலர் சாரி. ஏன்னா உங்களுக்கு சில்வர் தான் பிடிக்கும், இந்த பேக்ரவுண்ட் பார்க்க தெரியுது, இந்த கலர் பார்க்க தெரியுது, உங்களுக்கு அது பிடிக்கும்ன்றதால அன்னைக்கு வேற கலர் பிடிக்கும்ன்றதால நீங்க 2 கலரையும் வாங்கி கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணி. ஓமா இல்லையா? இது யாருக்காவது தெரியுமா? என்ன அண்ணி உண்மையா பொய்யா?
அப்ப காதல் தானே. ஏய் சரி அண்ணியா சொல்லுங்க, நீங்க லவ் பண்ணி தான் காட்டினீங்க. அண்ணா தான் போய் சொல்றாரு. ஓகே, உண்மையா பொய்யா? லவ் பண்ணல காட்டினீங்க, லவ் பண்ணல காட்டினீங்க. சரி, இவ்வளோ விஷயம் எனக்கு தெரியுமான்னு சொன்னா யாருன்னு சொல்லுங்க. அண்ணி யாரு? தக்ஷிகனா? நான் வந்ததுலயே அந்த அக்கான்னு சொல்லி உங்களுக்கு ஒரு குழு கொடுத்தேன். கொடுத்தது ஒரு பொம்பளை பிள்ளை. தக்ஷிகாவா தக்ஷனாவா? கேட்க இல்ல. யார் கொடுத்தது? ஒரு பொம்பளை புள்ள தானப்பா கொடுத்தது. அந்த பொம்பளை பிள்ளைக்கு அண்ணியையும் தெரியும். வேணா அந்த பிள்ளைன பேர் வந்து எந்த எழுத்துல நீங்க பிடிச்சிருங்க ஈஸியா, அதனால வேண்டாம். அன்னைக்கு அந்த பிள்ளை தெரியும், அண்ணாக்கு தான் கொடுத்தீங்க. நான் வந்தோடனே ஸ்டார்ட்ல குழு கொடுத்தா நீங்க கெஸ் பண்ணுவீங்க என்னச்சு. ஆனா இப்படி நீங்க ஆர சொன்னீங்க? பிரான்சோ வந்தது வெளிநாடு இல்லையா, அப்ப உள்ளூர் என்ன ஸ்ரீலங்கா, லங்கால இருந்தாங்க கிஃப்ட் எல்லாம் வந்து சொல்லுங்க நீங்க. நானே சொன்னா புற என்ன சர்ப்ரைஸ். இவ்வளோ சொல்றேன்னு கண்டுபிடிக்கல வேணும். உங்களை படி நல்லா தெரிஞ்சிருக்கு அந்த பிள்ளைக்கு. என்ன அண்ணன் வேற இங்க போது டேய் ஆடுறாது, எனக்கு தெரியும் ஆடுறாது. சொல்லுங்க யாரு தெரியுமா? ஆரண்டு சொல்ல வேணுங்கறியா? அப்பதான் நாங்க போலாம். என்ன பேருன்னா பிக்கிக்கு தெரியாது. என்ன பேர் அந்த பிள்ளைக்கு? அக்காக்கு. அக்காக்கு என்ன பேர்? அக்கா இல்லையோ? இல்ல எனக்கு அக்கா. உங்களுக்கும் அக்கா வராது. உங்களுக்கு என்ன முறை யாருக்கு தெரியும்? நல்ல தோழியா இருக்கலாம், மச்சாளா இருக்கலாம், தங்கச்சியா இருக்கலாம், ரிலேட்டிவ் தான், சொந்தக்காரரா. இவ்வளோ ஆத்தி நீ உங்களோட தங்கச்சியா? தங்கச்சி இப்படி கொடுக்க வாய்ப்பு இல்லை. என்ன இல்லை, வாய்ப்பு இல்லை. அவா இல்லைன்றா அப்புறம் யார் சொல்ல போறீங்க? சொல்லிட்டு இருந்தானே விளங்க இல்லை, சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த பிள்ளை வந்துட்டு கோல் பண்ண சொன்னது எனக்கு. கோல் அடிங்க சரியா? அந்த பிள்ளை வந்துட்டு கோல் பண்ணிட்டு சொன்னது பாருங்க. வாரு யாரு சார்? ஆறு நன்றி நன்றி. கவாசன்னா இங்க இருந்தெல்லாம் அந்த லெவல் பார்த்துட்டு தான் போய் இறங்கி இருக்கு. ஓகே 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 அப்புறம் அடிக்கிறோம். சரி, ஹாப்பியா? ஓகே ரைட். அப்ப என்ன வாழ்த்து போட்டுக்கன்னு சொன்னால், இருவிழி பார்த்து இருமனம் சேர்ந்து இருகரம் கோர்த்து இன்பமாய் வாழ்க வாழ்க. அன்பினால் இரு இதயம் இணைந்து இன்ப துன்பத்திலே இணைந்து நின்று அனைத்து வளமும் நலமும் கண்டு அனைவரது ஆசையும் பெற்று வாழ்க வாழ்க என்று சொல்லி, தமிழும் சுவையும் போல கவியும் மிசையும் போல குழந்தை செல்வங்களுடன் என்றென்றும் குதூகலமாய் வாழ்க வாழ்க என்னுங்களுடைய தர்ஷன் லச்சு. பிரான்ஸ்ல இருந்து தம்பி மாதிரி தான் இப்படி அனுப்பினார். பிடிங்க, அது பாருங்க. ரைட், பிடிச்சிருக்கா பிரேம்? நைஸ். என்ன கொஞ்சம் லைட்டா பயம் வந்ததோ? ரகசியங்கள் இப்படி தான் சொல்லணும், வழியில் வந்துடும். என்னொன்னு சொன்ன சொல்ல மாட்டேன். 24 கலர் இல்லை, சொல்ல மாட்டேன். சரி, அது பூரா ரகசியமா கேட்பான். சரி அண்ணா, பிடிச்சிருக்கா சர்ப்ரைஸ்? ஓகேண்ணா. எல்லாம் ஹாப்பியா? சரி, வந்த கிஃப்ட்ல ரொம்ப பிடிச்சது? எல்லாம் பிடிச்சிருக்கு. எல்லாம் பிடிச்சிருக்கு. அண்ணி சோ ஃபன்னி நினைக்கிறேன். சரி, ஓகே. 16 செல்வங்கள் பற்றி பெருவாழ்வு வாழ நாங்களும் வாழ்த்துறோம். சரியா? 16 செல்வங்கள் என்று சொன்னால் நிறைய வரும். பிறகு 16 பிள்ளைகளை பெறக்கூடாது. என்ன மிக்கி, உங்களை மாதிரி கஷ்டம் என்ன? சரி, ஓகே, சூப்பர். பலமோட நலமோட நிறைய அன்போட இன்னும் காதல் பெருக வாழ்த்துறோம். சரியா? அண்ணா நினைக்கிற நல்ல பிசினஸ் மேன் அப்படியே. ஆனால் கொஞ்சம் பிஸியாக யாராவது பிடிச்சிட்டு விடாதீங்கவா? ரைட், வாழ்த்துக்கள். என்ன சொல்ல போறீங்க கொடுத்தவங்களுக்கு? நன்றி. எதிர்பார்த்தீங்களோ? எதிர்பார்த்தீங்களே? தெரியுமா, இவங்கெல்லாம் இப்படி பண்ணுவாங்க தெரியுமா? ரைட், ஓகே, சூப்பர்.